ஜெயந்தி. லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி வினோத். சாப்பிட்டியாடா? அப்படிங்கிறாங்க ரோஜா. எனக்கு கொடுமை நீங்க சாப்பிட்ட பாத்ரூம்ல இருக்கணும். சூனியம் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க சிங்கம். இது வேறவா? யாருக்கும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வேணும்? செல்லம் அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. சித்ரா அக்கா, என் இனிய இரவு வணக்கம். பெரிய வணக்கமாவே போடுறேன் நானு. சரியா வினோத்து? விம்மி ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம வினோத்து. சிங்கம், நாங்க தான் கோல்டு அப்படிங்கிற நாங்க தான் காட் அப்படிங்கிறாங்க நம்ம விம்மி. விம்மி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வினோத். வினோ நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க விம்மி. ஓகே பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. நல்லா இருக்கேன். நீங்க அப்படிங்கிறாங்க வினோத். நான் தாம்மா. என்னது நான் தாம்மாங்கிறீங்க? ஜெயா எங்க போற அப்படிங்கிறாங்க நம்ம விம்மி. ஜெயா எங்க போற அப்படின்னு வினோத் கேக்குறாரு. பிரகாஷ் அண்ணா அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. ஹாய் சொல்லிடுறா ஸ்ரீநிதிக்கு. நேத்தே கேட்டுச்சு. அங்க காய் சொன்ன எனக்கு காதுல அதுக்கு தெரியுமா என்ன? ஹாய். ஸ்ரீநிதி சொல்லிட்டாமா. நான் போறேன் விம்மி அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. ஏம்மா கோவமா? என்ன வினோ மரியாதை எல்லாம் தர அப்படிங்கிறாங்க விம்மி. பாய் டியர் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. ஏன் ஜெயந்தி போற? இருமா. ஏன் போற ஜெயந்தி அக்கா அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க விம்மி. லைவ் விட்டு போறவங்கள சிலுக்குப்பா. இப்பதான் ஸ்ரீநிதி நீ வம்பிழுகிற. எதுக்குடா இது உனக்கு? சிலுக்குங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு இப்ப தெரியுது. ஆனா அந்த அம்மா உண்மையில அம்மா கேரக்டர் தெரியுமா? சிலுக்க பத்தி நிறைய பேருக்கு தெரியும். அது உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு சிலுக்கு. எத்தனையோ அனாதை பசங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தது. சோறு போட்டுச்சு, துணிமணி எடுத்து கொடுத்துச்சு. அது தப்பான வேலை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு. ரோஜா, நான் போறேன் ரோஜா அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. விம்மி, நீங்க தான் பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வினோத். இரு ஜெயா, உன் ஃப்ரெண்டு கேரள் வந்துருவாரு அப்படிங்கிறாங்க விம்மி. ஜெயா இரு அப்படிங்கிறாங்க வினோத். ஏன் போறேன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க ரோஜா. விம்மி அப்படின்னு சீக்கிறாங்க. அது சரி ஸ்ரீநிதி டியர் பட் பாய் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. வினோத்து அப்படின்னு சிரிக்கிறாங்க விம்மி. அது நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் ரோஜா டியர், ஓகேவா அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. லைவ் விட்டு போறவங்களுக்கு கனவுல பேய் வரும் பாத்துக்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. ஜெயந்தி மேல அவ்வளவு பாசம் ஸ்ரீநிதிக்கு. ஜெயா, யாரு மேல கோவம் உனக்கு அப்படிங்கிறாங்க விம்மி. ஜெயந்தி அக்கா, வினோத் போய் விட்டார் என்று போறியா அப்படின்னு கேக்குறாங்க ரோஜா. விம்மி, உனக்கு மரியாதை தருவேன், பட் நான் எப்படி வேணும்னாலும் உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க வினோத். ஜெயா டார்லிங் லவ் யூ அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. உன் மேல எனக்கு கோபம் இல்ல டியர் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. இல்ல ரோஜா, நான் சொல்றேன் உனக்கு அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. அப்புறம் என்ன இரு அன்ஃப்ரெண்டு கிட்ட உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச மாட்டையா அப்படின்னு விம்மி கேக்குறாங்க. ஸ்ரீநிதி டியர் லவ் யூ டூ அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. ஓகே ஓகே டியர் செல்லம் அப்படிங்கிறாங்க ரோஜா. அவன் ஒரு பொறுக்கி டியர் கேரள். ஓ ஓகே ஓகே. கேரள் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால கோவம் வந்துருச்சா? சரி விட்றா, யாரோ தெரியாம சொல்லிட்டாங்க, இதுக்காக நீ ஏன் கோவப்படுற? வினோத் ஏன் சிரிக்கிறதுக்கு? ஜெயா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க விம்மி. வினோத் சிரிக்கிறாரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. விம்மி, என்ன இது 1,11,566 ப்ராப்ளம் இருக்கா? ஜெயா டார்லிங் வா, நீ நம்ம சன்னா சமோசா சாப்பிடலாம். இன்னும் குழந்தையாட்டவே பேசுற ஸ்ரீநிதியே. விம்மி லைவுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க வினோத். என்ன டென்ஷன் பண்ணலான்னு பண்றாங்க டியர், அதான் அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல டியர், அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. விம்மி அப்படிங்கிறாங்க. ஜெயா யாருன்னு சொல்லு
அப்படிங்கிறாங்க.